இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாயில் வச்சாலே கரையக்கூடிய பாசி பருப்பை வச்சு நெய் மாவு உருண்டை ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இது செய்கிறதுக்கு தேவையானது முதல்ல என்னென்னா பாசிப்பருப்பு. இந்த மாதிரி பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன், 1 கப் எடுத்திருக்கேன். இதை எப்படி வறுக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாசிப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்தெடுத்துக்கணும். அதாவது நம்ம கையில் ஒரு கை பிடிக்கணும், அவ்வளோதான், அதுக்கு மேலே போடக்கூடாது. அப்படி வறுக்கிறப்ப தான் எல்லாமே ஈவனாக நல்லா வறுப்படும். கை விடாமல் வறுத்தெடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த கலர் மாறுறப்போ ஒன்றை எடுத்து நம்ம கடித்து பார்க்கணும். அப்போ கடுக்குன்னு ஒரு சவுண்டு வந்ததுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லாமே ஈவனாக ஒரே கலராக இருக்கணும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம மிச்சம் எல்லாத்தையும் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதுவும் வறுத்தாச்சு. இதையும் இப்போ அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி எடுக்கணும். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நிறைய இருந்தால் மிஷினில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் கொஞ்சம் அரிசியும் போடுவாங்க, ஆனால் வெறும் பாசிப்பருப்பு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நல்லா பவுடர் ஆகிருச்சு. இதுக்கு தேவையான சீனி எவ்வளோன்னு பார்க்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப் சீனி சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஏலக்காயும் இதோடய சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பவுடர் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான நெய் நான் 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் மிச்சமாகவே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1/4 கப்புக்கு கொஞ்சம் மேலே இருந்தாவே போதும் நெய். இப்போது ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான முந்திரி பருப்பு நம்மளோட விருப்பம்தான். ஒவ்வொரு உருண்டைக்கும் ஒவ்வொரு பருப்பு வர்ற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா உடச்சி கூட போட்டுக்கலாம். இப்போது நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது செவந்திரிச்சு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ மிச்ச நெய்யையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட்டாக வேணாம், ஓரளவு ஹீட்டானால் போதும். இப்போ நெய்யெல்லாம் கரைஞ்சிருச்சு, சூடாயிருச்சு. இப்போ இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நமக்கு தேவைப்பட ஊற்றி நல்லா அழுத்தி பிசைகிறப்போ நமக்கு சீனி அந்த சூடான நெய் பட்டோன்னு உருக ஆரம்பிச்சிரும். அப்போ நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ முந்திரி பருப்பையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு உருட்டுறப்போ ஒவ்வொரு உருண்டையில் ஒவ்வொரு பருப்பு வர்ற மாதிரியும் உருட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இப்படி எல்லா உருண்டைகளையும் நல்லா டைட்டாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எனக்கு இவ்வளோ நெய் மிச்சமாக இருக்குது. இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை மாற்றிக்கலாம். நம்ம சூப்பரான டேஸ்டான பாசிப்பருப்பு நெய் உருண்டை ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், வாயில் வச்சாலே கரையும்.
இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வரப்போகிற ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. வெளியே பார்த்தா ஹார்டாக இருக்கும், ஆனால் அப்படி உள்ளே உடைச்சோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 10 நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்னஸ் குறையாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வரப்போகிற ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.